வணக்கம் மக்களே. நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னா சத்தியமங்கலம் வந்திருக்கேன். சத்தியமங்கலம் ஊருக்குள்ளே வந்திருக்கேன். சத்தியமங்கலம் புதுக்கோட்டை சத்தியமங்கலத்துக்கு வந்திருக்கேன். ஒரு பிள்ளையை கட்டி கொடுத்துருக்கேன். சத்தியமங்கலம் வந்திருக்கேன். ஆனால் அந்த ஊரெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது. இங்கே இருங்க, சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லாயிருக்கு. அதான் கிராமம்தான், ஆனால் நல்லா அழகாக இருக்குது. ராசு பொண்ணை இந்த ராசு பொண்ணை இங்கே தான் கட்டி கொடுத்துருக்கேன். இங்கே வந்திருக்கோம். ஒரு 5 நாள் எனக்கு உடம்பு சரியில்லை. எங்கள் பொண்ணு இங்கே வந்துருந்துச்சு எங்கள் வீட்டுக்கு. இப்போ அவள் புருஷன் வீட்டுக்கு கொண்டாந்து விட வந்திருக்கோம். இது வீடு வந்து இப்போதைக்கு வாடகை வீட்டில் அவங்க சொந்தக்காரங்க வீட்டில் இருக்காங்க. அங்கே அவங்க வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. ராசு பொண்ணை வந்து கிராமத்தில் கொடுத்தோம். லவ் மேரேஜு. வேலைக்கு போன இடத்துல லவ் பண்ணிடுச்சு. அதனால் யாருன்னா நல்லபடியாக வச்சுருந்தா சரி. நம்ம லவ்வுக்கெல்லாம் நம்ம விரோதி கிடையாது. லாஸ்ட் வரைக்கும் நல்லபடியாக ஒத்துமையாக இருந்தால் சரி. மாதமாக இருக்குது, 5-6 மாதமாக இருக்குது. அதான் பிள்ளையெல்லாம் இங்கே தான் கட்டி கொடுத்துருக்கேன். ஒரு மொத்தம் 3 பிள்ளைங்க திருச்சியில் இருக்குது. ஒரு பிள்ளை தான் கிராமத்தில் கட்டி கொடுத்துருக்கேன். பாவம் இங்கே கொஞ்சம் இருட்டாக அங்கே எட்டி ஒவ்வொரு வீடாக இருக்குது. திருச்சியிலலாம் கேன்னு இருந்த புள்ள இங்கே இருக்குது. இங்கே வந்து இருக்குது. இங்கே பாருங்கள், ஊரெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்க, ஊரெல்லாம் இருக்கா, சூப்பராக இருக்கா. இதுதான் நல்லா டவுனில் வளர்ந்த புள்ள இங்கே வந்து இருக்குது. சரி, நல்லா இருக்கட்டும்னு நானும் எங்கள் வீட்டுக்காரும் இந்த பிள்ளைய வந்து விட்டுட்டு வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். 5-6 நாளாக நான் வீடியோ சரியாகவே போடல. ஒரு வாரமாக உடம்பு சரியில்லை. அதனால தான் 2 நாளாக போட்டுக்கிட்டு இருக்கேன். இது யார் அம்மாவை பிடிக்குதோ அவங்களாம் ஒரு ரைட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அம்மாவுக்கு ஆதரவு கொடுங்க. ஏற்கனவே 2-3 வீடியோ போட்டேன். 4 பிள்ளைங்க இருந்தும் நான் யார்ட்டையும் என் பிள்ளைங்களுக்கு என் மகனுக்கு படிப்பு உதவி கேட்க முடியல. ஏதோ ஒரு உதவி செய்யணும்னு என் மகனுக்கு கேட்டேன். யாரும் ஒரு ரெஸ்பான்ஸே கொடுக்கல. இதெல்லாம் உண்மைக்கே தான் நான் வீடியோ போடுறேன். இதுவும் வந்து நான் பொய் தராமல் போடல. உண்மையிலே 4 பொம்பளை பிள்ளை, ஒரு ஆம்பளை பிள்ளை. அவனுக்கு படிப்பு செலவுக்கு தான் நான் பைசா கேட்டு உதவி காலேஜில் சேர்த்து விட்ருக்கேன். நான் ஹோட்டல் வேலைக்கு போவேன். முன்ன மாதிரி முழு நேரம் போகிறது கிடையாது ஹோட்டலுக்கு. ஏதோ ஒரு ஹோட்டலில் போய் மட்டும் கொஞ்சம் சமைச்சு கொடுத்துட்டு வந்துடுறேன். நான் முன்னெல்லாம் வந்து திருச்சியில் வந்து 15 வருஷமாக ஒரு ஹோட்டலில் இருந்தேன். காலைல 6 மணிக்கு போனால் நைட்டு வரைக்கும் அங்கே தான் இருக்கணும். எங்கள் வீட்டுக்காரனாலலாம் ஒரு பிரயோஜனம் இல்லை. 4 பிள்ளையும் 4 பொம்பளை பிள்ளை, ஒரு ஆம்பளை பிள்ளை. அதெல்லாம் நான் ஹோட்டல் வேலை பார்த்து கல்யாண வேலைக்கு போய் சித்தாள் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு தான் அந்த 4 பிள்ளைங்களும் கொஞ்சம் படிக்க வச்சுருக்கேன். நான் படிக்காதையும் என் பிள்ளைங்கள படிக்க வச்சுருக்கேன். அது ஒன்று வந்து கோயம்புத்தூரில் இருக்குது, நல்ல பெரிய கம்பெனியில் இருக்குது. மற்ற இன்னொரு பிள்ளை ஐஸ்கிரீம் கடையில் வேலை பார்க்குது. ஒரு பிள்ளை முஸ்லீம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிச்சு, அது இருக்குது. ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. 3வது பொண்ணுக்கு. ஆம்பளை பிள்ளை வந்து 5 மாதம் ஆகுது ஆம்பளை பிள்ளை பிறந்து. என் 2வது பிள்ளைக்கு 3 வயசில் ஒரு பையன். எல்லாம் வந்து கோயம்புத்தூரில் போய் செட்டில் ஆகிடுச்சிங்க. அடுத்தது நானும் என் மகன் தான் பார்ட் டைமு வேலைக்கு போயிட்டு சம்பாரிச்சிட்டு இருக்கிறோம். பார்ட் டைமு வேலைக்கு போயிட்டு 3000 வாடகை கொடுத்துட்டு நான் இருக்கிறேன். நானும் எத்தனையோ வாட்டி வீடியோ நான் போட்டிருக்கேன். யாரும் ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. உண்மையிலே யாருன்னா ஒரு ஹோட்டலு எனக்கு வச்சு கொடுத்தா கூட நல்லாயிருக்கும். என் பையலுக்கு படிப்பு உதவி செஞ்சால் நல்லாயிருக்கும். இதை பிடிச்சிருந்தா ஒரு ரைட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்தா ஒரு ரைட் பண்ணுங்கள். பாய்.